இது காங்கிரஸ் திமுக மட்டுமல்ல, எல்லா கட்சிகளிலும் இருக்கக்கூடிய ஒரு நடைமுறை தான் இது. ஆனா இத சமீப காலமாக தவறாக சிலர் முதுகில் சுமந்தோம் என்று சொன்னார்கள். முதுகில் சுமப்பதற்கு அவர்கள் அடிமைகள் அல்ல. அவர் தோற்று விடுவார்கள் என்று தெரிஞ்சவுடன் திரும்பவும் காங்கிரஸ் வந்தார்கள். இந்திராவின் மருமகளே வருக, இந்தியாவின் தலைமகளே வருக என்று சொன்னார்கள். அதற்கு முன்பு இந்திரா காந்தியை கொலைவெறி தாக்குதல் செய்ய முயற்சி எடுத்தவர்கள் இன்று இருக்கக்கூடிய சில ஊடக பேச்சாளர்கள் மூலமாக திராவிட முன்னேற்ற கழகம் இது போன்று செய்வதை ஏறத்தாழ 40 நிமிஷம் கலைஞரை உட்கார வச்சு இடஒதுக்கீடு வரலாறு சொன்னேன். அப்போது அவர் சொன்ன வார்த்தை, ஒரு கிறிஸ்தவ மதத்திலேயோ இந்து மதத்திலேயோ பிற்படுத்தப்பட்டவர்களாக இருந்து இஸ்லாம் மதத்துக்கு வருவதோ, இஸ்லாத்திலிருந்து இந்து மதத்துக்கு செல்வதோ, இந்து மதத்திலிருந்து கிறிஸ்தவருக்கு செல்வதோ உண்மைதான். அங்கே அவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்களாக இருக்கும் போது இங்கே மட்டும் உயர் சாதி ஆக முடியுமா? அவர் அதிமுகவுடைய முக்கிய தலைவர். அவர் வெற்றி பெற்று திரும்பி கொண்டிருக்கிறார். அன்னைக்கு மாலையில அவருக்கு சொல்லப்பட்டது, திமுக நமக்கு ஆதரவு கொடுக்குறாங்க, நீங்க எல்லாம் அமைச்சராக இருங்க, கங்கராச்சுலேஷன் சொல்லியிருக்காங்க. நாங்க ஒரு கொள்கைங்கிற அடிப்படையில் அவங்களோட இருந்தோம். அவர்கள் வெற்றி பெறல. மக்கள் அவர்களை 2வது இடத்திற்கு எதிர்கட்சியாகத்தான் மாற்றினாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல மக்களுடைய மனப்போக்கு தான் ரொம்ப முக்கியம். 2வது கட்சி தலைமை. திமுக உங்களுக்கு 110 சீட்டு வாங்கி இருந்தா திமுக விட்டு வெளியே வந்துருக்க மாட்டேங்க. நான் இங்க சுயமரியாதையோட இருக்கோம், அங்க இல்ல அப்படின்னு சொல்றீங்க. மதிமுக அவரு வைகோ அவர்களும் அதான் சொல்றாரு, நான் அங்க சுயமரியாதையவே இல்லை அப்படின்னாரு. ஸோ இப்படிலாம் சொல்லும் போது அழுத்தங்கள் இருந்துச்சுன்னு சொல்லும் போது அவங்க ஜெயிச்சிருந்தாலும் நீங்க சுயமரியாதைக்காக. வணக்கம். நம்மோடு இணைந்திருப்பவர் காங்கிரஸ் மாநில துணைத் தலைவர் இதயாத்துல்லா அவர்கள். வணக்கம் சார். வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கு சார். நேற்று மாநில தலைவராக பொறுப்பேற்றுக்காங்க மாநிலத்தார். அந்த கூட்டம் எப்படி இருந்தது, அந்த நடைமுறை வழக்கங்கள்லாம் அது ஒரு சிறப்பாக இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. திமுகவோட பெரிய முரண்பாடோட அவர் அந்த கூட்டணி விவகாரங்களில் இருந்தார். ஸோ அந்த நேரத்தில் இப்போ தாவேக்கால நீங்கள் கூட்டணிக்கு சேர்ந்ததுக்கு அப்புறம் மாணிக் தாக்கூர் அவர்கள் தலைமை பொறுப்பை ஏற்றது காங்கிரஸுக்கு எவ்வளோ பெரிய பலமாக இருக்கும், இதை எப்படி பார்க்குறீங்க? அன்பு சகோதரர் பாராளுமன்ற உறுப்பினர் திரு மாணிக் தாக்கூர் அவர்கள் நேற்று காங்கிரஸ் உடைய மாநில தலைவராக பதவியேற்றார். அந்த கூட்டம் மிக சிறப்பாக இருந்தது. தமிழ்நாடு முழுதும் எல்லா கட்சி தொண்டர்களும் முக்கிய தலைவர்களும் கலந்து கொண்டார்கள். அந்த கூட்டத்தில் முன்னாள் காங்கிரஸ் தலைவர்கள், முக்கிய காங்கிரஸ் தலைவர்கள் அனைவரையும் அவரை வாழ்த்தி பேசினார்கள். அவர் ஒரு பாரம்பரிய காங்கிரஸ் குடும்பத்தை சார்ந்தவர். என்னை போன்று அவர் மாணவர் காங்கிரஸ், இளைஞர் காங்கிரஸ் மற்றும் காங்கிரஸ் உடைய பல்வேறு பொறுப்புகளிலே இருக்கிறவர். இன்னும் சொல்ல போனால் அகில இந்திய தலைமையோடு மிகுந்த தொடர்பு உள்ளவர், ஒரு நல்ல தலைவர். இப்போது அரசு நடத்தக்கூடிய தாவேகா தலைவர்களுடன் நல்ல தொடர்பு உள்ளவர். ஆகவே அவருடைய நியமனம் என்பது நிச்சயமாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியை வளர்ப்பதற்கு ஒரு நல்ல சூழல் ஏற்படுத்தியிருக்கிறது. இல்லை, தொடர்ந்து அவர் அந்த மேடையில் பேசும்போது கூட நாங்கள் காங்கிரஸ் அடிச்சா திருப்பி அடிப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உத்வேகத்தோடு இருந்தாங்க. அது காங்கிரஸ் கட்சியை இன்னும் கொஞ்சம் வலுப்படுத்துறதுக்கு உதவும். நிச்சயமா கூட்டணி கட்சிகளை அது வலுப்படுத்துறதுக்காக உதவுமா அது? அந்த மாதிரி இன்றைய சூழ்நிலையில காங்கிரஸ் கட்சி என்பது 100 வருஷத்துக்கு முன்னால் உள்ள கட்சி. அந்த கட்சியை பல நேரங்களில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதிமுகவும் சரி திமுகவும் சரி கூட்டணிக்கு அழைத்து இருக்கிறார்கள். நாங்கள் கூட்டணியில் இருந்த போதெல்லாம் அவர்கள் வென்று இருக்கிறார்கள். ஒரே ஒரு முறை 2014 0.6% தான் அங்கே வெற்றி வாய்ப்பை இழந்தோம். ஆக தொடர்ந்து எம்ஜிஆர் அவர்களாக இருந்தாலும், செல்வி ஜெயலலிதா அவர்களாக இருந்தாலும் சரி, கலைஞர் கருணாநிதியாக இருந்தாலும் சரி, முன்னாள் முதல்வர் ஸ்டாலினாக இருந்தாலும் சரி, எல்லோருமே உங்களுக்கு நன்றாக தெரியும் காங்கிரஸை அழைத்தவர்கள் கூட்டணிக்கு. ஒரு கட்சிக்கு எந்த கூட்டணியில சேர்வது என்பது அந்த கட்சியினுடைய இறையாண்மை உரிமை. அதனால ஒரு கூட்டணி என்பது அந்த தேர்தல் காலத்தில் உள்ளது. கூட்டணி தேர்தல் முடிந்த பிறகு அந்தந்த கட்சி விரும்பினால் கூட்டணியில் தொடரலாம், இல்லை என்றால் வெளியே செல்லலாம். இது காங்கிரஸ் திமுக மட்டுமல்ல, எல்லா கட்சிகளிலும் இருக்கக்கூடிய ஒரு நடைமுறை தான் இது. ஆனா இத சமீப காலமாக தவறாக சிலர் முதுகில் சுமந்தோம் என்று சொன்னார்கள். முதுகில் சுமப்பதற்கு அவர்கள் அடிமைகள் அல்ல. சரி, அப்படி சுமந்தவர்கள் கீழே இறக்கி விட்டால் மகிழ்ச்சி அடைய வேண்டும், பதற வேண்டியதில்லை, கதற வேண்டியதில்லை. அதே மாதிரி துரோகம் என்று சொன்னார்கள்.
துரோகிகள் அப்படின்னு ஆமா. இப்ப வரைக்கும் அப்படிதான் சொல்லிட்டே இருக்கிறாங்க. அந்த தவறாக சில ஊடக பேச்சாளர்களை கைமாறுக்காக அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அறியாதவர்கள், ஆகவே அவர்களை நாம் கண்டுகொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு அதை பேசிட்டு இருக்காங்க. துரோகம் அப்படின்னு சொன்னா இதுவரை 5 அல்லது 6 முறை திராவிட முன்னேற்ற கழக கட்சி எங்களை விட்டு பிரிந்து சென்றிருக்கிறார்கள், சொல்லிக் கொள்ளாமல் சென்றிருக்கிறார்கள். அதே மாதிரி பாஜகவை விட்டும் அவர்கள் சென்றிருக்கிறார்கள். பாஜகவோடு கூட்டணி வைத்தார்கள், அதிகாரத்தில் இருந்தார்கள். அவர் தோற்று விடுவார்கள் என்று தெரிஞ்சவுடன் திரும்பவும் காங்கிரஸ்க்கு வந்தார்கள். இந்திராவின் மருமகளே வருக, இந்தியாவின் தலைமகளே வருக என்று சொன்னார்கள். அதற்கு முன்பு இந்திரா காந்தியை கொலைவெறி தாக்குதல் செய்ய முயற்சி எடுத்தவர்கள் ஒரு சில மாதங்களிலே நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருக என்று சொன்னார்கள். அவர்கள்தான் அழைத்தார்கள், எங்களோடு இருப்பார்கள் கூட்டணியிலே. ஒரு கட்டத்தில் இந்திரா காந்தி அவர்கள் தாக்கப்பட்டார்கள். ஒரு சில மாதங்களிலேயே நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருக என்று திமுக எங்களை அழைத்தது. இப்படி ஒவ்வொரு முறையும் கூட்டணிக்கு திமுக எங்களை அழைக்கும். நாங்கள் அந்த நேரத்தில் வேறு கூட்டணியில் இருந்தால் இல்லை என்றால் செல்வோம். இது எல்லா அரசியல் கட்சியிலும் உள்ளது. இதுல நாம துரோகம் என்று சொல்வது என்பது ஒரு நியாயமான வாதம் அல்ல. தமிழக மக்களிடையே இப்படி ஒரு விஷக்கருத்து பரவிடப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு அரசியல் கட்சியிலும் தங்களுடைய இறையாண்மை, தங்களுடைய விருப்புரிமையை பாதுகாக்க வேண்டும், அதுதான் உண்மை. அதனால இதுவரை நூற்றுக்கணக்கான முறை கட்சிகள் இணைவதும் பிரிவதும் தமிழ்நாட்டில் 1952 நடந்திருக்கு. 52 உங்களுக்கு நன்றாக தெரியும். அன்றைக்கு முதல்வராக ராஜாஜி வந்தார். காங்கிரசுக்கு எந்த விதமான அறுதி பெரும்பான்மை இல்லை. அதனால் தனியாக வென்ற 2 கட்சிகளை நாங்கள் இணைத்துக் கொண்டோம். அதே மாதிரி 1967 பல கட்சிகள் கூட்டணியில் இருந்தன. முரண்பாடான ராஜாஜி, திமுகவுடைய கொள்கைக்கு முரண்பாடான ராஜாஜியும் அவர் அங்கே இருந்தார். அந்த நேரத்தில் உங்களுக்கு தந்தை பெரியார் காங்கிரஸ்க்கு ஆதரவாக இருந்தார். இதெல்லாம் வரலாறு. அது மாதிரி அதுக்கு பிறகு எம்ஜிஆர் உடைய கட்சி துவக்கத்துக்கு பிறகு பல திமுக எம்எல்ஏ எம்பிக்கள் அதிமுகவுக்கு சென்றார்கள். பிறகு அதிமுகவிலிருந்து திமுகவுக்கு சென்றிருக்கிறார்கள். 1980 திமுகவும் காங்கிரசும் சரிசம பாகஸ்தர்களாக போட்டிட்டன. நாங்கள் 112 இடத்துல நின்றோம், அவர்கள் 111 இடத்துல நின்றாங்க. அப்படி பார்க்கும்போது அதற்கு பிறகு உடனடியாக எங்களை விட்டு அவர்கள் பிரிந்தார்கள். அதனால் நாங்கள் துரோகம் என்று சொல்லவில்லை, கயமை என்று சொல்லவில்லை, நாங்கள் யாரையும் முதுகில் சுமக்கவில்லை. ஆகவே இன்று இருக்கக்கூடிய சில ஊடக பேச்சாளர்கள் மூலமாக திராவிட முன்னேற்ற கழகம் இது போன்று செய்வதை மக்கள் ரசிக்கவில்லை. ஏன்னா முதுகுல சுமந்தீங்கன்னா எதுக்கு சுமந்தீங்க? இறக்கி விட்டா சந்தோஷமா படணும், அதானே? அது மாதிரி இறக்கி விட்டா சந்தோஷப்படணும். அப்ப நீங்க அடிமையாக இருந்தீங்கன்னு நீங்களே ஒத்துக்கிறீங்களா? அதனால இப்படியெல்லாம் சிலர் பேசுவதன் மூலம் காங்கிரஸை பலவீனப்படுத்த முடியாது. இல்ல அவங்க இப்போ மாணிக்கம் தகவல் அவர்கள் சொல்லும் போது கூட நாங்க இங்க சுயமரியாதையோட இருக்கோம், ஒரு ஃப்ரீயா இருக்கு அப்படின்றாங்க. அப்ப அந்த அளவுக்கு நெருக்கடி அங்க திமுக இருந்துச்சா? இருந்தது. ஆட்சி அவர்கள் கையில, அதிகாரம் அவர்கள் கையில. பல நேரங்களில் போராட முடிந்தது. நானே என் தலைமையிலே சர்வகட்சி கூட்டம் 28 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து கைதிகளாக இருப்பவர்களுக்கு விடுதலை தொடர் பரோல் கேட்டு என் தலைமையில எல்லா கட்சியும் வந்திருந்தாங்க. அது மாதிரி வீட்டு வரி சொத்து வரியை உயர்த்திய போது நான் போய் அன்றைய அமைச்சர் நேருவிடம் முறையிட்டேன், கொடுத்தாரு. இவங்க நீட்டை சொல்லிதான் வந்தாங்க. 10% அந்த 10% பாண்டிச்சேரி மாநிலம் கொடுத்துருச்சு. இவங்க இந்த 5 வருஷமா 2.5% கொடுக்கல. தொடர்ந்து நான் போராடி இருக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு தெரியும், சமூக நீதி பேசக்கூடிய மாநிலம் நம் மாநிலம். அதுவும் திமுக சமூக நீதி பேசக்கூடியது. ஆனால் ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், குஜராத், தெலுங்கானா போன்ற மாநிலங்கள்ல 49 வயசு வரை பிற்படுத்தப்பட்டவர்கள் எழுத முடியும். ஆனால் தமிழ்நாட்டில் 37 வயசுக்கு மேல எழுத முடியாது. கொரோனா காலத்தில் 2 வயசு கூட கொடுத்தாங்க. அப்ப இப்படி ஒரு சூழல் இருக்கிறத நான் 5 வருஷமா எடுத்து சொன்னேன். நீங்க சமூக நீதி பேசக்கூடிய மாநிலம், இதில் நடக்கக்கூடாது. அதனால நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, இந்த 37 வயசுங்கிறத 45ஆகவோ 47ஆகவோ ஏத்துங்க அப்படின்னு சொல்லிட்டே இருந்தேன். நடக்கல. அதனால பல்வேறு கட்டங்கள்ல நாங்க ஒரு இறுக்கமாகத்தான் இருந்தோம். இப்படி பல கோரிக்கைகள் உங்களுக்கு நன்றாக தெரியும். சில கோரிக்கைகளை ஏற்றார்கள். பஸ் தொழிலாளர்கள் கான்ட்ராக்ட் விஷயத்துல நாங்க எதிர்த்தோம், ஏற்றுக்கொண்டார்கள். அதே மாதிரி 8 மணி நேர வேலையை 12 மணி நேரம் ஆக்கினார்கள் திராவிட முன்னேற்ற கழகம். அறிவிச்சாரு. ஆமா, அறிவிச்சாரு. நாங்க எதிர்த்தோம். அப்ப நாங்கள்
அதிகாரத்தில் கிடையாது, ஆட்சியில இல்லை, கூட்டணி கட்சியாக இருந்தோம். இருந்தாலும் தொடர்ந்து எடுத்துக்கொண்டுதான் இருந்தோம். இல்ல இப்பவும் கூட இஸ்லாமிய சமூகத்துக்கு மாறினவங்களுக்கு அந்த 3.5% வந்து இடஒதுக்கீடை வந்து மத்திய அரசு அந்த அரசாணைய வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க நீதிமன்றத்துல. இல்ல அப்படி இல்ல. அதாவது அது சார்ந்தும் நீங்க தாவேக்கால 2007 என் தலைமை என்னுடைய பொதுச்செயலாளராக நான் இருக்கும்போது ஒரு இலக்கிய மாநாடு நடந்தது. நான் அன்றைய முதல்வர் கலைஞரையும் ஆளுநர் மாண்புமிகு சுர்ஜித் சிங் பர்னாலையும் அழைச்சிருந்தேன். ஏறத்தாழ 40 நிமிஷம் கலைஞரை உட்கார வச்சு இடஒதுக்கீடு வரலாறு சொன்னேன். அப்போது அவர் சொன்ன வார்த்தை, நண்பர் இதயத்துல்லா அவர்கள் கூறுவது போன்று இடஒதுக்கீடு கர்நாடகாவிலும் கேரளாவிலும் நடைமுறையில் இருக்குமானால் நாளைக்கே அவசர சட்டம் கொண்டு வருவேன்னு சொன்னாரு. அதே மாதிரி ஓரிரு மாதங்கள்ல கொடுத்தாரு. நீண்டகால கோரிக்கை காகிதம் இல்லத்து அவர்கள், திரு அப்துல் சமத் அவர்கள், அப்துல் லத்தீப் அவர்கள், இப்படி பல அமைப்புகள்லாம் கேட்ட அந்த இது என்னுடைய பேரை சொல்லி அவர் கொடுத்தாரு. அரசு உத்தரவு என் பேர்ல தான் இருக்கு. அந்த அரசு உத்தரவுல முஸ்லீம்கள் என்றுதான் இருக்கு. புதிதாக இஸ்லாத்தை தழுவியவர்கள் அல்லாதவர்களுக்கு இல்லைன்னா சொல்லல. அதனால நீதிமன்றம் அந்த உத்தரவை பார்க்காமல் 2004 முந்தைய அரசு இஸ்லாத்தை தழுவியவர்களுக்கும் அந்த இடஒதுக்கீடு பொருந்தும் என்று சொல்லியிருந்துச்சு. அதையும் அரசாணையை கூட கண்டுகொள்ளாமல் 2 நீதியரசர்கள் இந்த புதிதாக தழுவுபவர்களுக்கு, அதுவும் பிற்படுத்தப்பட்டவர்கள், ஒரு உதாரணம் என்னன்னா, ஒரு கிறிஸ்தவ மதத்திலேயோ இந்து மதத்திலேயோ பிற்படுத்தப்பட்டவர்களாக இருந்து இஸ்லாம் மதத்துக்கு வருவதோ, இஸ்லாத்திலிருந்து இந்து மதத்துக்கு செல்வதோ, இந்து மதத்திலிருந்து கிறிஸ்தவருக்கு செல்வதோ உண்மைதான். அங்கே அவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்களாக இருக்கும்போது இங்க மட்டும் உயர் சாதி ஆக முடியுமா? அப்படியாவது நான் உயர் சாதி எங்களுக்கு இடபிள்யூஎஸ் கொடுக்கணும்னு சொல்லி நீதிபதிகள் சொன்னா நியாயம். அந்த 2 நீதிபதிகளும் உயர் சாதிகள். அவங்க என்ன சொல்லியிருக்கணும், அவர்களுக்கு நாங்க இடபிள்யூஎஸ்ல கொடுப்போம்னு சொல்லியிருக்கணும். அதையும் செய்யல. அப்படி இருக்கும் பொழுது இதை வந்து தாவேகா அரசு தவற விட்டுட்டு இருந்தா இல்ல இப்ப அதுக்காண்டி மாண்புமிகு அமைச்சர் நிர்மல்குமார் அவர் சட்டத்துறை அமைச்சர் அதுக்கு ஏற்று பேசியிருக்காரு. வழக்கங்களை வைத்து வாதாடுவார். இது திடீர் ஒரு தனி நபருடைய கோரிக்கையை ஏற்று நடந்த ஒரு விஷயம். அந்த தனி நபர் வந்து அவருக்கு போய் கேட்கிறாரு, அது கோர்ட்டுக்கு போகுது, உங்களுக்கு இல்லைன்னு சொல்றாங்க. அப்படி சொல்லியிருக்கலாம், அவருக்கு இல்லைங்களாம், வேற ஏதாவது காரணம் சொல்லியிருக்கலாம். ஒட்டுமொத்தமாக இந்த இடஒதுக்கீடு இன்னைக்கு இதை செய்யறவங்க நீங்க சொன்ன மாதிரி நாளைக்கு இந்த 3% எதிராக கூட சொல்ல முடியும். அதனாலதான் நாங்க அனுமதிக்கல. நான் தொடர்ந்து அதை எடுத்து கொண்டு இருக்கிறேன். 2 நாளைக்கு முன்புல மதுரையில ஊடகவியாளர் சந்திச்சு பேசியிருக்கேன். அமைச்சர்கள் பேசிட்டு இருக்கேன். இல்ல ஒட்டுமொத்தமா திமுக இருந்த எல்லா கூட்டணி கட்சிகளும் திமுகவை ஓரம் கட்டதுக்கான காரணம் என்ன? ஒருவேளை அதிகாரம் இல்லைங்கிறது தான் காரணம்ங்கிற மாதிரி சில பத்திரிகையாளர்கள்லாம் குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. ஏன்னா ஒட்டுமொத்தமா இவங்க இதுக்கு மேல திமுக வராது, இல்ல அங்க தலைமை சரியில்லை, உதயநிதியை தலைமையா ஏத்துக்க முடியாதுங்கிற சூழ்நிலைக்கு இவங்க கூட்டணி கட்சிகள்லாம் வந்துட்டாங்களோங்கிற தாட்ல பேசுறாங்க. அவங்க நீங்க சொல்ற காரணங்கள் பல உண்டு, அதுல எது இருக்கு இல்லைன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒரு விஷயம் உண்மை, பிரஷர் குக்கர் அரிசியை போடும் போதோ தண்ணியை ஊற்றும் போதோ அது வெடிக்காது, அது சவுண்ட் கொடுக்காது. ஒரு நிலை மாறி வரும்போதுதான், அழுத்தங்கள் அதிகமாகும் போதுதான் அது என்ன ஆகும், ப்ரெஷர் குக்கர் சவுண்டு கொடுக்கும், அதிகமாக சவுண்டு கொடுக்கும். அதே நம்ம கணிக்கலாம், அது வந்து வெடிக்கும். இதுதான் நீண்ட நெடு காலமாக கூட்டணி கட்சிகள்கிட்ட மனக்குமுறல் இருந்தது. ஒரு சீட்டை திரும்பி பெறுவதற்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள் 4 முறை நடையா நடந்தார்கள். இதே மாதிரி எல்லா கட்சிகளும் நடந்தது. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கோட ஒரு சீட்டை எடுத்தாங்க, புதிதாக வந்து ஒரு கட்சிக்கு கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க. இந்த மாதிரி 24-25 கட்சிகள் இருந்தும் வெற்றி வாய்ப்பு இழந்தார்கள். அதனால இந்த அழுத்தங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தருகிறோம் என்று விஜய் சொன்னதுனால, அது கூட அந்த நேரத்தில் அந்த தாவேகா கட்சி என்பது ஒரு பிரபலமாகாத கட்சி. ஆனால் மக்கள் அந்த கட்சியை ஏற்றுக்கொண்டார்கள், 108 இடங்கள் கொடுத்தார்கள், ஆட்சி அமைக்கணும். அந்த நேரத்தில் 4ஆம் தேதி தீர்ப்பு, அதாவது உங்களுக்கு தேர்தல் முடிவு வருகின்ற நேரத்தில் ஒரு சம்பவம் நடந்தது. சண்முகம் இருக்கார், விழுப்புரம், அவர் அதிமுகவுடைய முக்கிய தலைவர். அவர் வெற்றி பெற்று திரும்பி கொண்டு இருக்கிறார். அன்னைக்கு மாலையில அவருக்கு சொல்லப்பட்டது, திமுக நமக்கு ஆதரவு கொடுக்குறாங்க, நீங்க எல்லாம் அமைச்சராகிறீங்க, கங்க்ராச்சுலேஷன் சொல்லியிருக்காங்க. இது அவரே சொல்றாரு. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சதுனால எங்க காங்கிரஸ் தலைமை உடனடியாக முடிவெடுத்தது. காங்கிரஸ் தலைவர் வந்து பேசிட்டாங்க, மேடம் கனிமொழி மற்றவங்கள்ட்ட நாங்க வந்து ஆதரவு இன்னொருத்தருக்கு கொடுக்க போறோம் பேசிட்டாங்க. நேரம் எங்க அலுவலகத்துக்கு வரலைங்கிறது அவங்க குற்றச்சாட்டு. அதன் விளைவு என்னன்னு சொன்னா, நாங்க வந்து முதல்ல போய் அங்க சேர்ந்தோம். எங்களை தொடர்ந்து எல்லா கட்சிகளுமே, அந்த கூட்டணி கட்சிகள் முக்கியமான கட்சிகள்லாம் வந்துருச்சு. அதனால நாங்க அவங்கள பார்க்கல, அவங்க எங்களை பார்க்க முடியும். அப்படி பார்த்தா எங்க கட்சியினர் வந்து இதுவரையும் பார்த்துருக்காங்களா?
இன்னைக்கு தாவேக்கா அவங்களுக்கு ஒரு கட்சி தான், அவர் முதல்வராகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தும் கூட 2 சீட் இருக்கக்கூடிய இந்தியன் முஸ்லீமுக்கு ஒரு நெருக்கடியான சந்தில போய் சந்திக்கிறார். இதுதான் மனிதாபிமானம். கம்யூனிஸ்ட் கட்சிகளை சந்திச்சார், விசிகாவை சந்திச்சார், காங்கிரஸ் அலுவலகத்துக்கு வந்து சந்திச்சார், பல நெருக்கடிகளை சந்திச்சார். நான் என்ன சொல்ல வர்றேன், சிறு கட்சிகளை பெரு கட்சிகள் மதிக்க வேண்டும், பெரிய கட்சிகளுக்கு சிறு கட்சிகள் அடிமைகள் இல்லை. இந்த மனப்பான்மை தான் இன்றைக்கு பல கட்சிகள் பிரிந்ததுக்கு காரணம். இல்ல அப்போ இந்த சந்தர்ப்பம் வந்து எப்போ வருங்கிறத சிறிய கட்சிகள் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்கன்னு சொல்லுங்க. இது மக்கள் கொடுத்த தீர்ப்பு, இதுதான் தவறான தகவல். மக்கள் வந்து ஒரு தீர்ப்பு கொடுக்கல. நீங்க சொல்லுங்க, நாங்க அழுத்தத்தை வந்து பிரஷர் குக்கர் மாதிரி சந்திச்சிட்டு இருந்தோம். அது எப்போ வரும், ஒரு சூழ்நிலை சந்தர்ப்பம் வரும். அதுதான் ஒரு உதாரணம் சொன்னேன், பிரஷர் குக்கர். அதாவது ஒரு சூழல் வரும்பொழுது இந்த கட்சியை பொறுத்தவரை தாவேக்கா ஆட்சி அதிகாரம் தரணும்னு சொல்லிட்டாங்க. நாங்க கூட்டணி வைக்கல, நாங்க ஒரு கொள்கைங்கிற அடிப்படையில் அவங்களோட இருந்தோம். அவர்கள் வெற்றி பெறல, மக்கள் அவர்களை 2வது இடத்திற்கு எதிர்கட்சியாகத்தான் மாற்றினாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல மக்களுடைய மனப்போக்கு தான் ரொம்ப முக்கியம். 2வது கட்சி தலைமை திமுக உங்களுக்கு 110 சீட்டு வாங்கி இருந்தா திமுக விட்டு வெளியே வந்திருக்க மாட்டீங்களா? அப்போ மக்கள் அவரை ஆதரிச்சா அர்த்தம். நீங்க 110 இடம் இல்ல, 106 இடமே இருக்கும். அங்க பிரஷர் என்ன வரும்? ஒரு நிமிஷம் புரிஞ்சுக்கங்க. அந்த பிரஷர் என்பது அப்போ நாங்க கேட்போம், எங்களுக்கு இதெல்லாம் கொடுங்கன்னு கேட்க வாய்ப்பு இருக்கு. அவங்க ஆட்சிக்கு வந்திருந்தா நாங்க இந்த தடவை அந்த அழுத்தத்தை கொடுத்துருப்போம். கடந்த முறை கொடுக்க முடியல, இந்த முறை கொடுத்துருப்போம். கடந்த முறை கொடுக்காது மட்டுமல்ல, பல்வேறு வகையிலும் புறக்கணிப்புகள் இருந்தது. அதனால எதுவுமே வந்து காலம்தான் பதில் சொல்லணும். அப்ப நீங்களே சொல்ற மாதிரி அங்க இருந்தா நீங்க இருந்திருப்பீங்க, நிச்சயமா இருந்திருப்போம். ஏன்னா மக்கள் தான் முக்கியம், கட்சி 2வது, தனிநபர் 3வது. இல்ல நான் இங்க சுயமரியாதையோட இருக்கோம், அங்க இல்ல அப்படின்னு சொல்றீங்க. மதிமுக வைகோ அவர்களும் அதான் சொல்றாரு, நான் அங்க சுயமரியாதையவே இல்லை அப்படின்னாரு. ஸோ இப்படிலாம் சொல்லும் போது அழுத்தங்கள் இருந்துச்சுன்னு சொல்லும் போது அவங்க ஜெயிச்சிருந்தாலும் நீங்க சுயமரியாதை அப்போ நாங்க கேட்டிருப்போம். அவங்க முழுமையா ஜெயிச்சாங்களான்னு நம்ம சொல்ல முடியாது. முழுமையா ஜெயிச்சா மக்கள் அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க, நாங்க அமைதியா தேர்ந்தாகணும். மக்கள் வழிதான் நம்ம போகணும். அரசியல் யாருக்காக பண்றோம்? மக்களுக்காக பண்றோம். மக்கள் ஒரு முடிவு எடுக்கும் போது அதுக்கு மாற்றாக நம்ம முடிவு எடுக்க முடியாது. இப்ப எங்க கட்சி தலைமை அந்த முடிவை ஏத்துக்கிட்டாங்க, நாங்க போனோம். அதே மாதிரி கம்யூனிஸ்டுக்கு அகில இந்திய தலைமை வலியுறுத்தினாங்க, இந்தியன் யூனியன் முஸ்லீமுக்கு அகில இந்திய தலைமை வலியுறுத்தினாங்க. இதுதான் நடந்துச்சு. இதுல வந்து துரோகம், முதலீடு சுமத்துவது, கையமை என்ற பேச்சுக்கே இல்லை. இது ஆண்டாண்டு காலமாக தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுக்க நடந்திருக்கு. அதான் காதிர் மொய்தீன் அவர்கள் சொல்லும் போது, விஜய் அவர்கள் வந்து கூட்டணி ஆட்சியை துவக்கி வச்சிருக்காரு. இனிமே தமிழ்நாட்டில் அந்த கூட்டணி ஆட்சிகள் தான் இருக்கும். சிறிய கட்சிகளுக்கு எல்லாத்துக்கும் அமைச்சரவையில் இடம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலையை, நிர்பந்தத்தை விஜய் தான் உருவாக்கியிருக்காரு. அது மிகப்பெரிய விஷயம்ன்றாரு. ஸோ விஜய் அவர்கள் அடுத்த தடவை ஒருவேளை பெரும்பான்மையாக ஜெயிச்சா கூட இதை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, இல்லை இது எப்படி பார்க்குறீங்க? இப்போ அவர் அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முன்னே சொல்லிட்டார், ஆமாம் நாங்கள் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்னு சொல்லிட்டாரு. அப்போ அந்த மனப்பான்மை அவர்கிட்ட இருக்கு. சிறிய கட்சிகளுடைய அலுவலகத்துக்கு போய் சந்திக்கிறார், 2 சீட்டுலாம் பார்க்கல அவர். அப்ப 3வது சமூக நீதி. தாழ்த்தப்பட்டவர்கள் தமிழ்நாட்டில் 25 விழுக்காடு இருக்காங்க. குறைஞ்சபட்சம் 7 அமைச்சரவை கொடுக்கணும் இல்லையா? முந்தைய அரசுகள்லாம் 2 இடம், அதிகபட்சம் 3 இடத்துக்கு மேல கொடுக்கல. இவர் 7 இடம் கொடுத்திருக்காரு. அதே மாதிரி கலைஞர் ஆட்சியில் 2 முஸ்லீம்களுக்கு கொடுத்தது உண்மை. அடுத்து வந்த ஆட்சியில் 1-2 பேருக்கு கொடுத்து 1 எடுத்துட்டாங்க. இதெல்லாம் நம்ம கண்ணால பார்த்ததுதான். அதனால சமூக நீதி அரசாங்கம் இருக்கு. 3வது, நாங்க பாஜக கட்சி ஆதரிக்கக்கூடிய அதிமுகவை நாங்கள் சேர்க்கல. அதுல இருந்து வரக்கூடியவர்கள் இந்த அதிமுக வேணாம்னு வரக்கூடியவர்கள் நாங்கள் நினைக்கிறோம். இதுதான் விஷயம். அதனால நீங்க ஒன்றை புரிந்து கொள்ளணும், மதசார்பற்ற தன்மை, சமூக நீதி, அதே மாதிரி வந்து பிறரை மதிக்கக்கூடிய தன்மை, இந்த 2 இருக்கக்கூடிய 3 மிகவும் இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக தாவேக்கா இருப்பதால் ஆதரிக்கும். நாளைக்கு அவர்கிட்ட மாறுதல் வந்தால் நாங்கள் விலகுவோம். அரசியல்ல வந்து நிரந்தர நண்பர்களும் இல்லை, நிரந்தர எதிரிகளும் இல்லை. இப்படிதான் சொல்லுவாங்க, கூடா நட்பு கேளாய் முடிந்தது கலைஞர் சொன்னாரு. அடுத்த 1 வருஷத்துல எங்களை கூப்பிட்டாரு. அவர்கிட்ட யாருமே இல்லை. நீங்க சொல்லக்கூடிய விடுதலை சிறுத்தைகள், தேமுதிக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் யாருமே எங்கே இல்லை. அன்றைய திமுகவோட இல்லை. இருந்த ஒரே கட்சி காங்கிரஸ். 2016 நாங்க இருந்து 0.6% தான் நாங்கள் வெற்றி வாய்ப்பு இருந்தோம். இல்லைன்னா அன்னைக்கே தலைவர் கலைஞரோ முன்னாள் முதல்வர் ஸ்டாலினோ முதல்வர் ஆயிருக்க முடியும். சில காரணங்கள், அதை கூட நான் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள்ட்ட தேர்தலுக்கு முன்ன சொன்னேன், 2-3 சிறு கட்சிகளை நீங்க சேர்க்கணும்னு. இப்ப இவ்வளவு கட்சியை சேர்த்தாங்க 23, அப்ப 10க்கும் மேற்பட்ட கட்சி தான். அந்த கட்சிகளை சேர்க்காம விட்டதுனால நாம 10-12 இடங்களை இழந்தோம்னு தேர்தலுக்கு பிறகு நான்
முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர் சொன்னேன், நீங்க சொன்னது சரிதான், முன்னால சொல்லியிருந்தீங்க, அந்த கட்சியெல்லாம் இணைச்சிருந்தோம்னா நாம ஆட்சியை பிடிச்சிருக்க முடியும் அவரே சொன்னார். இது நடந்தது 2016. 2019 அந்த சேர்க்காது அவர் இந்த முறை சேர்த்தார். எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த முறை சேர்க்கும் போது மக்கள் திமுகவுக்கு எதிரான ஒரு சூழல். அதனால இன்னைக்கு திமுக ஒரு பலமான எதிர்கட்சி, நாளைக்கு ஆட்சிக்கு வரலாம், அவர்கள் மக்களுடைய அன்பை பெறணும். ஆனா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கட்சியை தாவேகா போன்ற கட்சி 2 மாசம் இருக்கும், 1 மாசம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு எதிராக சொல்வதும், கூட்டணியில் இருந்த கட்சிகளை மிக மோசமாக அல்லது கேவலமாக கீழ்த்தரமாக பத்திரிகை மூலமாக அவர்களுடைய ஊடக நண்பர்கள் மூலமாக தொலைக்காட்சி ஊடகங்களில் பேச வைப்பது என்பது அது திமுகவுக்கு தான் ஒரு பின்னடைவை தரும். அதுதான் நடந்தது. இந்த ஊடக பேச்சாளர்கள் தான் நாங்கள் 200 இடம் வருவோம், 190 இடம் வருவோம்னு சொல்லி கைமாறுக்கு பேசினாங்க. அதை நம்பி திமுகவுடைய தொண்டர்கள் என்ன பாங்க, நம்ம எப்படி வெற்றி பெற போறோம்னு நினைச்சிட்டு காங்கிரஸுக்கு ஓட்டு போடல, கம்யூனிஸ்டுக்கு ஓட்டு போடல, இதை பார்த்த காங்கிரஸ்காரங்க திமுகவுக்கு ஓட்டு போடல. இப்படி பல இடங்கள்ல நடந்ததுக்கு யார் காரணம்னா, இந்த திமுகவை ஆதரிக்கணும் சொல்லக்கூடிய சில ஊடக பேச்சாளர்கள் அவர்கள் செய்த அந்த தவறு. 1 வருஷமா காங்கிரஸுக்கு விரோதமா பேசினாங்க. நாங்க கூட்டலாம் இருந்தோம். இந்த 25 இடங்களை குறைக்கிறதுக்காண்டி மிகப்பெரிய முயற்சி எடுத்தார்கள். 10 கூட தேராது காங்கிரஸ், 5 கூட தேராது, 4% கட்சி, அப்படியெல்லாம் எங்களை கேவலப்படுத்தினாங்க. எதுக்குன்னு சொன்னா, இந்த 25 இடங்களை குறைக்கிறதுக்கு திமுகவுக்கு நல்லது செய்யணும் சொல்லி காங்கிரஸ் திமுக தொண்டர்கள் கையில ஒரு பிளவை உருவாக்குனாங்க. தேர்தலுக்கு முன்பு என்னன்னு செஞ்சாங்கன்னா, ஆட்சி அதிகாரம் கேட்கும் போது அப்பவும் காங்கிரஸ் இழிவுபடுத்தினார்கள், விசிகாவை இழிவுபடுத்தினார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான், அதாவது கட்சி தொண்டர்களுக்கு இடையவே ஒரு நல்லிணக்கம் இல்லாத ஒரு சூழல் ஏற்பட்டது. அதனால மீண்டும் இந்த கைமாறு பேச்சாளர்கள், அதாவது அந்த வாடகைக்கு வாய் விடுன்னு சொல்லுவாங்க, அது அப்படிப்பட்டவர்களை பயன்படுத்தும் போது அவங்களுக்கு திமுக ஆட்சிக்கு வரவங்களாம் விரும்ப மாட்டாங்க. அவங்க திமுகவுக்கு சப்போர்ட்டா பேசுற மாதிரி திமுகவுக்கு மறைமுகமாக எதிராக பேசிக்கிட்டு இருக்காங்க. அவர்கள் பேசுவதை தவிர்க்க வேண்டும். ஏன்னா திமுக ஒரு பலமுள்ள எதிர்கட்சி, மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடிய கட்சி, மீண்டும் வரலாம். தாவேக ஆட்சி சரியா இல்லைன்னு வச்சுங்க, ஊழல் ஒழிப்புல அல்லது மதசார்பற்ற தன்மையில தவறா இருந்தா நாளைக்கு மக்களுடைய மாற்றம் வேறாக இருக்கும். அதனால திமுக இது போன்ற ஊடக பேச்சாளர்கள் மூலமாக கம்யூனிஸ்ட் கட்சியை கேவலப்படுத்துவது, பத்திரிகை மூலமாக கேவலப்படுத்துவது, தங்களுடன் கூட நீண்ட காலமாக இருந்தவர்களை அசிங்கப்படுத்துவது என்பதை நிறுத்தினால் அந்த கட்சிக்கு நல்லது. இடைத்தேர்தல்கள்ல காங்கிரஸ் கட்சி நிக்குமா? அவங்களுக்கு அதாவது காங்கிரஸ் போட்டியிட்ட தொகுதியாக இருந்தால் நிச்சயமாக காங்கிரஸ் நிற்பதை எங்களுடைய கூட்டணி தலைமை முடிவு செய்யும். உள்ளாட்சி தேர்தலில் 29% கிட்ட வேணுங்கிற மாதிரி திமுகவில் கேட்டிருந்தீங்க. இப்போ தாவேகால எப்படி? ஏன்னா அங்கே மேயர் இருந்தாங்க, 2 துணை மேயர், ஒரு மேயர்லாம் இருக்கிறாங்க, நகராட்சி சேர்மன், இப்படிலாம் நிறைய பேர் இருந்தாங்க. இப்போ உள்ளாட்சி தேர்தல்களில் தாவேகானுடைய கூட்டணியில் எந்த மாதிரியான முடிவுகளை எடுக்க வாய்ப்பு இருக்கு? கூட்டணி கட்சிகளோட ஒரு நல்லிணக்கம் இல்லாமல் போனதுக்கு முந்தைய உள்ளாட்சி தேர்தலும் ஒரு காரணம். அதனாலதான் கட்சி தொண்டர்கள், கீழ்மட்ட தொண்டர்களுக்கு இடையில ஒரு மனமாற்றம் ஏற்பட்டது. எங்களுக்கு கேட்ட அளவு கொடுக்கல. 20 மேயர்கள் எத்தனை கொடுத்துருக்கணும் காங்கிரஸுக்கு? 10 இடம் பார்லிமெண்ட் கொடுக்கணும் இல்லையா? அட்லீஸ்ட் 5 மேயர் கொடுத்துருக்கலாம், அல்லது 3 4 கொடுத்துருக்கலாம். இன்னும் கூடுதலாக சில மற்ற கட்சிகளுக்கு கொடுத்துருக்கலாம். அதே மாதிரி எங்களுக்கு தருவதாக சொன்ன இடங்களை கவுன்சிலர் சீட்ல ஒதுக்கல. அப்படி ஒதுக்கிற இடத்துலையும் அவர்களே தங்களுடைய கட்சியை சார்ந்தவர்களை போட்டியிட வைத்து காங்கிரஸ் வேட்பாளர்களை தோற்கடித்தார்கள். இதுதான் நடந்தது. இது ஒவ்வொன்னா சேர்ந்துதான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஏற்பட்டது. இது இந்தியன் யூனியன் முஸ்லீமுக்கும் தெரியும். அதே மாதிரி மனிதநேய மக்கள் கட்சிக்கு கொடுக்க வேண்டிய தாம்பரத்திலாம் கேட்டாங்க, கொடுக்கல. இப்படி பல்வேறு அழுத்தங்கள் இருந்தது. மனிதநேய மக்கள் கட்சி கூட இன்னைக்கு அவங்களுக்கு புழுக்கத்தோடு தான் இருக்காங்க. நாங்கள் உதயசூரியன் சின்னத்தில் நின்றோம்னு சொல்லி புழுக்கத்தில் இருக்காங்க. அதனால எது எவ்வாறாக இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற ஒரு சிறந்த கட்சி கூட்டணி கட்சிகளை எதிர்காலத்தில் மதித்தால் நிச்சயமாக, அதே மாதிரி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுத்தால் அவர்களுக்கும் மீண்டும் வர வாய்ப்பு இருக்கலாம். இந்த தமிழ்நாட்டில் இனிமே ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்குங்கிற மாதிரி தான் தமிழ்நாடு அரசியல் போகுமா? அந்த மாதிரி ஒரு சூழல் இப்போது ஏற்பட்டிருக்கு. அந்த ஒரு சூழல் 1948 இருந்துச்சு. ஆமா, நீதி கட்சி ஆட்சியாளர் காலத்தோட இருந்திருக்கு. அதனால இந்த சூழல் தொடரலாம். நாளைக்கு ஒரு கட்சி அபரிமிதமாக வெற்றி பெற்றால் கூட அவர் என்ன செய்யணும்னா, கூட்டணி கட்சிகளுக்கு 1 இடங்களை
அமைச்சரவை பதவியில கொடுத்தாங்கன்னா அந்த அவர் செய்யக்கூடிய தவறு அந்த கூட்டணி கட்சியும் சாரும். இப்ப கடந்த ஆட்சியில அவங்க செய்த தவறுகள் கூட்டணி கட்சிகளை எங்களை சாராது. நாங்க அவர்களுக்கு தேர்தலில் கூட்டணியாக இருந்தோம். அவர்கள் அதிகமான இடத்தை வென்றார்கள், அவர்கள் அமைச்சர்களாக நின்றார்கள், இவ்வளவுதான் விஷயம். நாங்க அதுல பங்குல இல்லை. அதனால இப்ப இந்த ஆட்சியில் நாங்க பங்கெடுத்திருக்கோம். அப்ப என்ன ஆகும், இந்த இந்த கட்சி செய்யக்கூடிய சில தவறுகளுக்கு நாங்களும் பொறுப்பு, நாங்களும் பேச வேண்டிய நிலை ஏற்படும். அதனாலதான் பொதுவாக கம்யூனிஸ்ட் கட்சிகள் வெளியில இருந்து ஆதரவு இருக்கும். இந்தியா கூட்டணியில இருந்த மம்தா பானர்ஜி, அப்புறம் பினராயி விஜயன் இவர்கள் மிக முக்கியமான முதலமைச்சர்கள் எல்லாருமே வெளியில போயிட்டாங்க, பதவியில இப்போ இல்ல. இந்தியா கூட்டணி அங்க மீட்டிங் நடக்கும்போது திமுக கலந்துக்கல. இதுல பெரிய அதிருப்தி அங்க ஏற்பட்டுச்சு. மறுபடியும் திமுக அங்க இந்தியா கூட்டணிக்கு வரணும்னு கோரிக்கையெல்லாம் வச்சதா சொன்னீங்க. தாய்வக்காங்கிற ஒரு பெரிய மக்கள் செல்வாக்கு கட்சி இருக்கும்போது மறுபடியும் என் திமுகவை கோரதுக்கான என்ன காரணம்? அப்படிலாம் இல்லை. இந்தியா கூட்டணி என்பது இந்தியா முழுமைக்குமான கூட்டணி. அதுல திமுகவும் இருக்கலாம், தாவேக்காவும் இருக்கலாம். காஷ்மீர்ல 2 எதிரெதிர் கட்சி அங்கே இந்தியா கூட்டணியில் இருக்கு. மேற்கு வங்காளத்தில் 3 கட்சிகள் எதிரெதிரான கட்சிகள், அவர்கள் இந்தியா கூட்டணியில் இருக்காங்க. இப்படி பல்வேறு மாநிலங்கள்ல எதிரெதிர் கட்சிகள்லாம் இருக்கும்போது திமுகவை நாங்க வேண்டாம்னு சொல்ல, அவங்களா வரல. வராது மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான போஸ்டர் கலாச்சாரத்தை அங்கே செய்தார்கள். இந்த இந்தியா கூட்டணியை உடைப்பதற்கு பெரிய முயற்சி எடுத்தார்கள், ஆனால் தோல்வி அடைந்தார்கள். அனைத்து இந்தியா கூட்டணியில் இருக்க கட்சியில் அத்தனையும் வந்தன. தாவேக்கா அந்த அங்கம் இல்லை. இனி அவர்களை அங்கமாக சேர்த்துக் கொண்டால் அவர்களும் வருவார்கள். உங்களுடைய கருத்துக்களை மிக தெளிவாக முடிச்சதுக்கு நன்றி.